மணிக்காக பவர் பிளே ஓவர் முதல் ஓவர் வீச பழனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கரு கவரில் தலைக்கு மேலே தூக்கி விட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருவள்ளாரை. சரி காலவாய்ப்பட்டி. செகண்ட் பால் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டு 2 ரன் ஓடுறாங்க. 2 வெள்ளை கிளிப் நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டியில் ஃபைனல் டேயில் இருக்கும். மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தீராம்பாளையம் வெர்சஸ் காலவாய்ப்பட்டி. தீராம்பாளையம் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பால் உடம்புக்கு போட்டாங்க, திருப்பி விட்ருக்காரு. பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்குது. சிங்கிள் தான் ஓடி எடுக்க முடியும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரிட்டன் திரும்பியிருக்காரு. கைக்கு அடிச்சுட்டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஓடுறாரு. சுதாகர் அங்கே ஃபீல்டு இருக்காரு. நல்ல த்ரோங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டில் இருக்கிறாங்க ரன் அவுட் மூலியமாக காலவாய்ப்பட்டி. டவுன் பேட்ஸ்மேனாக ரமேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பவர் பிளே ஓவரை பழனி இது வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு யார்கர் போட்டார். கவரில் தூக்கி விட்டு ஓடுறாங்க. சிங்கிள் தான். சூப்பர் செம்ம பவுலிங்க. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில் 6 பவுண்டரி இது வரைக்கும் விட்டு தரல பழனி. டாட் பாலோட ஃபஸ்ட் ஓவர் முடிக்கிறாங்க. முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 5. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க காலவாய்ப்பட்டி. 2வது ஓவரை தீராம்பாளையம் மணிக்காக சுதாகர் வீச வந்திருக்காரு. இந்த ஓவரும் பவர் பிளே ஓவர் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சதீஷ் சைக்கிள் இருக்கார். ஃபஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ஒன்றுமே பண்ண முடியல. டட் பால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. பால் ரீபால் ஒரு ஃபுல் டாஸு திருப்பி விட்ருக்காங்க. மிட் விக்கெட்டில் அங்கே ஒரு ஃபீல்டர் கோகுல் இருக்கார். ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் நல்லா ஏறி நிற்கிறாரு. ஒரு எட்ஜு கீப்பரால் அங்கே கலெக்ட் பண்ண முடியல. பாலை கேட்சை மிஸ் பண்ணுறாங்க. 2 எதுவும் ஓடி எடுக்கலை. டாட். நெக்ஸ்ட் ஒன் நல்ல யார்கரு பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் கோகுல் இருக்கார். அவரால் பாலை ஸ்டாப் பண்ணிட்டார். ஓடி போய் நல்ல ஃபீல்டிங். அங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன் ஒயில் லைனில் ஏறி நிற்கிறாரு. டட் பால். 1 பால் அடிச்சிருக்காரு சைட்டில். ஃபீல்டர் கைக்கே பேருக்கு 2 எதுவும் ஓட முடியாது. டாட்டோட 2வது பவர் பிளே முடியுது. சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரையும். அணியின் எண்ணிக்கை 10. காலவாய்ப்பட்டி குட் ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது. காலவாய்ப்பட்டிக்கு ரன் தேவை. பவர் பிளேயை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தவறிட்டாங்க. தீராம்பாளையத்துக்கு இது சாதகமாக அமைஞ்சிருச்சு. 2 பவர் பிளே வரையும் சூப்பராக போட்டாங்க 10 ரனுக்கு. 3rd பவர் பிளேயை வீச யார் அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பவுலர் ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் மணிக்காக 3வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. இந்த ஓவரும் பவர் பிளே ஓவர் தான். காலவாய்ப்பட்டி இந்த ஓவரை யூஸ் பண்ணுவாங்களா? ஹரி நல்லா குட் லென்த்தில் பாலை பிச் பண்ணி நல்லா போடுவார். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுவார். இந்த கிரவுண்டுக்கு அது சாதகம் அமையுமா? அமையலைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காங்க. 6 ஃபஸ்ட்டு 6 எடுத்து வராங்க காலவாய்ப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் கோயிலில் ஏறி நிற்கிறாரு. மறுபடியும் திருப்பி விட்ருக்காரு. இங்கே யாருமே இல்லை. ஃபீல்டர் 2 பேர் துரத்தி போயிட்டுருக்காங்க. ஆனால் பவுண்ட்ரி போகாது. பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணுறாங்க. 3வது ரன் ஓடி எடுக்கிறாங்க. 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. குயிக்காக காலவாய்ப்பட்டி 2 பாலுக்கு 9 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த ஓவரில். 3rd ஒன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போகுது. குட் கேட்ச். ஓப்பனிங் விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. பழின்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் லோகேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பவர் பிளேயில் 3 பால் பிடிக்க வந்திருக்காரு. மாற்று கை பிடிக்கிறாரு. லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு இன்னொரு சான்ஸாக இல்லை. நல்ல த்ரோ உங்கள் விஸ்வாட்ட இருந்து. ரன் ஓடலை. டாட். லாஸ்ட் 2 பால் யோகேஷ் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. பவர் பிளே காரணமாக
துரத்தி ஓடுறாங்க. ஆனால் பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பவுண்ட்ரி போல் 2 ரன் ஓடுறாங்க. 2 பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. டீப்பில் இருக்கனால கேட்ச் பிடிக்க முடியல. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2ஓட பவர் பிளேயும் முடியுது. 13 ரன் அடிச்சிட்டாங்க இந்த ஓவருக்கு. நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கோகுல். தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஒயிட். ஃபஸ்ட் பால் ரீபால். மறுபடியும் ஒரு ஒயிட் ரீபால் அடிச்சிருக்காருங்க. கேட்சா வேக் இல்லை, அவரால் கேட்ச் பிடிக்க முடியலை. குட் ஃபீல்டிங். அங்கே நேராக கைக்கே போயிடுச்சு. கேட்ச் பிடிக்க மிஸ் பண்ணிட்டாரு அந்த ஃபீல்டர். சிங்கிள். செகண்ட் பால் எங்கேயும் பால் போல் இங்கே தான் இருக்குது. கீப்பர்டே டாட். யோகேஷ் பெருசாக விளையாண்டு தரணும். விளையாண்டுருக்காருங்க, அடிச்சிருக்காருங்க. காற்றுல நிற்கிது மேலே. சுதாகர் ஃபீல்டர் இருக்கார். 6 கொடுத்துருக்காங்க. கேட்சை பிடிச்சிட்டாரு. ஆனால் பவுண்ட்ரி லைனில் காலை வச்சுட்டாரு. 6. 2 பாலுக்கு 9 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த ஓவர்லேயும். நெக்ஸ்ட் பால் ஒரு ஏஜ். பழிக்கு பழின்னு சொல்லலாம். கீப்பரே ஓடுறாரு. கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க காலாவை பட்டி. லாஸ்ட் 2 பால். ஒரு நல்ல யார்க்கர், ஒன்றுமே பண்ண முடியாது. டட் பால். விஜய் லெஃப்ட் ஹேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் 1 பால் 4th ஓவரில். டிசன் ஆஃப் சைட் க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிக்கிறாரு. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரு விஜய். இந்த ஒரு 10 ரன் எடுத்துட்டாங்க இந்த ஓவரும். 24 பாலுக்கு 33 அடிச்சிருக்காங்க காலாவாய்ப்பட்டி. 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர். கண்டிப்பாக ஓவருக்கு 10 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காற்று வந்து ஸ்ட்ரைட்டில் அடிக்குது. யார் என்ன அடிக்கலாம் ஸ்ட்ரைட்டில். 5வது ஓவரை வீச பழனி. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் சைக்கிளில் விஜய் ஆஃப் கட்ரு போட்டார். பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பர்கிட்ட டாட் பால். லெஃப்ட் ஹேண்டுக்கு நல்லாவே பால் போடுவார், திருப்புவார். கண்டிப்பாக அதே மாதிரி தான் இந்த பாலையும் திருப்பி இருக்கார். ஹேண்டுக்கு சூப்பராக பவுலிங் போடுவார் பழனி. தேர்ட் ஒன் மறுபடியும் திருப்பி இருக்காருங்க. ஹாட்ரிக் டாட்டுங்க. காற்று வெளியிடை. பழனி குட் பவுலிங். பிச்சை நல்லா யூஸ் பண்ணுறாரு. டாட்டுங்க. அடுத்த டாட்டுங்க. தொடர்ந்து 4 பால் டாட் போட்டாங்க லெஃப்ட் ஹேண்டை வச்சு. கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்குது. 2 பாலையும் டாட் போடுவார். அடிச்சிருக்காரு ஒரு எட்ஜு. கீப்பர்ட்டே இருக்குது. கீப்பர் கேட்ச் விக்கெட். 4 பாலை டாட் வச்சுட்டு அடுத்து அவுட் ஆகிட்டு போகிறாரு விஜய். இந்த ஓவரையும் முடிச்சிட்டாங்க. செம்ம கம்பேக்கிங் சொல்லலாம். தீராம்பாளையம் சூப்பராக போட்டாங்க. போன 2 ஓவர் அடி விழுந்தாலும் இந்த ஓவரை இது வரைக்கும் எந்த ரன்னும் கொடுக்காமே போட்டிருக்காரு. 5 பாலை மெய்டன் விக்கெட்டாக இருக்குமா. லாஸ்ட் 1 பால். நியூ பேட்ஸ்மேன் வராரு. நியூ பேட்ஸ்மேன் கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 பால் பிடிக்க வந்திருக்காரு இந்த ஓவரில். ஒயிட். லாஸ்ட் 1 பால். திருப்பி விட்டுருக்காரு. 6ஆ 4ஆ விக்கெட்டா இல்லை, மறுபடியும் அந்த ஃபீல்டர் கேட்சை மிஸ் பண்ணுறாரு. ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். குட் பவுலிங் பழனி. செம்மையாக போட்டாருங்க. ஒரு ஒய்டு ஒரு ரன். ஒரு ஒய்டு ஒரு விக்கெட். சூப்பர் பவுலிங் ஆச்சு பழனிக்கு. ஆல்ரவுண்டர். லாஸ்ட் 3 ஓவர். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. 6வது ஓவர் வீச சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 6வது ஓவரையும் வீச வந்திருக்கார். ஃபஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. டாட் பால். செகண்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி ஆடி இருக்காருங்க. சொல்கிறேன்ல 1 பிச்சில் பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க கலவை பட்டி. தேர்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கை இருக்கார். அவரால் ஜம்ப் பண்ணி பிடிக்க முடியல. 6.
ஒரு 6 ஒரு பவுண்டரி டக்குன்னு 10 ரன் எடுத்துட்டாங்க இந்த ஓவரும் காலாவைப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஏர்க்கரு. லெக் சைடு க்ளோஸில் யாருமே இல்லை, வேகமாக ஓடுறாங்க, கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. வாய்ப்பு இல்லை, சிங்கிள். லாஸ்ட் 1 பால். இல்லை ஏறி போனார், புல் டாஸ் போட்டிருக்காரு உடம்புக்கு. உங்கள் ஃபீல்டர் இருக்கார் லெக் சைடு க்ளோஸில். அவர் பாலை தட்டி விட பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த ஓவரை பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. ஒரு பவுண்ட்ரி, ஒரு 6, மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி. ஓவருக்கு 51 ரன் அடிச்சிட்டாங்க காலாவைப்பட்டி. லாஸ்ட் 2 ஓவர் கண்டிப்பாக அடிக்க தான் போவாங்க. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 7வது ஓவரையும் வீச கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பால் எங்கேயும் போல், பிச்சில் இங்கே தான் இருக்குது. டாட். ஒரு ஆஃப் கட்டர் போடுறாரு, ஃபுல் டாஸ் போட்டார், பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. விக்கெட்டுங்க, செம்ம கேட்சுங்க விஸ்வா. பால் வெளியே நினச்சோம், ஸ்ட்ரைட்டில் ஓடி வந்து நல்ல கேட்சுங்க. அங்கே 6 பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாங்க. தீராம்பாளையம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கண்ணன் லாஸ்ட் 10 பாலை பிடிக்க வராரு காலாவைப்பட்டி அணிக்காக. கோகுல் நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, அது பேட்ஸ்மேன் மிஸ் பண்ண. ஒரு சிறு தடுமாற்றம், ரன் அவுட் சான்ஸ் கிடச்சிச்சு, அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ரன்னும் ஓடலை. டாட். நெக்ஸ்ட் ஆன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. லெக் சைடு ஓடி வந்து ஃபீல்டராங்க, கேட்ச் பிடிக்க முடியலை. 2 ஓடுறாங்க, ரன் அவுட் இல்லை. கம்ஃபர்டபுளாக ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் பவுலரே ஓடி வந்து கேட்ச் பிடிப்பாரா? ஏரில் இருக்குது. விக்கெட். இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு கோகுல். பெரிய ரன், 6 பவுண்டரி எதுவுமே தரல. நியூ பேட்ஸ்மேன் சதாசிவம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 7th ஓவரில் லாஸ்ட் 1 பால். வெளியில் ஏறி போகிறாரு, அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் கைக்கே பால் போகுது. குட் கேட்ச். அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க. இந்த ஓவரில் 3 விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க காலாவைப்பட்டி. இதோட இந்த ஓவர் முடியுது. இந்த ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க காலாவைப்பட்டி. போன ஓவர் போட்ட கோகுல் 2 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்திருக்காரு, பெரிய விக்கெட்டை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் வீச விஸ்வா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தீராம்பாளையம் அணிக்காக. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக இறுதி ஓவர் 8வது ஓவரையும் வீச விஸ்வா. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். டார்கெட் ஓவர். இந்த ஓவரை தீராம்பாளையம் அணிக்காக விஸ்வா நல்லா போட்டு கொடுக்கணும். காலாவைப்பட்டி அணிக்காக ரமேஷ் பிடிச்சி அடிக்கணும். ஒரு 6 ஒரு பவுண்டரியோ அடிச்சிருக்காரு, ஆனால் பவுலரே ஓடி வராரு. விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. வரிசையாக விக்கெட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க காலாவைப்பட்டி. இந்த இடத்துல தான் மேட்ச்சில் பின்னாடி போகிறாங்க. ரங்கநாதன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே விக்கெட்டா? விக்கெட். குட் கேட்ச். செகண்ட் ஸ்லிப்பில் ஓடி வந்து கேட்சை பிடிச்சிட்டாரு. இந்த கேட்சை அந்த பையன். 9வது விக்கெட் இழக்கிறாங்க காலாவைப்பட்டி. லாஸ்ட் விக்கெட் சந்தோஷ். லாஸ்ட் விக்கெட். விஸ்வா வெர்சஸ் சந்தோஷ். அடிச்சிருக்காங்க. வந்த பால் 6 கேட்சா? இல்லை, மிஸ் பண்ணுறாரு கோகுல். 6 கையில் பட்டு 6ங்க. பிடிச்சிருந்தா ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. 6 சந்தித்தா முதல் பந்து 6 அடிச்சிருக்காரு. லெக் சைடில் ஈஸியாக இருக்கும், காற்று அடிக்குது. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கலாம் பாலை. திருப்பி அடிக்குவாங்க தீராம்பாளையமும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஆன் அடிச்சிருக்காரு தேர்ட் மேன் திசையில். அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, கேப்பில் போகுது. பாலை ஸ்டாப் பண்ண முடியல. 2வது ரன் ஓடுறாங்க, ஈஸியாக ஓடிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் ஆன் கோயில் ஏறி நிற்கிறா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, கேப்பில். பவுண்ட்ரியா 6 ஆன்னு பார்க்கணும். பவுண்ட்ரி, 1 பிச்சில் பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 12 ரன் அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்.
உடச்சி போட்டிருக்காரு. லெக் சைடு க்ளோஸில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை, வேகமாக ஓடுறாங்க. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு நடக்குது, ஆனால் நிற்க வச்சுட்டே ஓடுறாங்க. ஆல் அவுட். 2 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. இந்த ஓவருக்கு மொத்தம் 14 ரன் அடிச்சிருக்காங்க. காலவைப்பட்டி 68 அடித்தா தீராம்பாளையம் இந்த போட்டியில் வின் பண்ணி ஃபைனல் போயிடுவாங்க. தீராம்பாளையம் பேட்டிங் நல்லா டீப்பாக இருக்குது. காலவைப்பட்டி நல்லா பவுலிங் பண்ணணும், அப்போ தான் இதை டிஃபெண்ட் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலவைப்பட்டி பவுலிங் எப்படி இருக்குன்னு. இன்றைக்காக ஓப்பனிங் பேர் பழனி மற்றும் விஸ்வா. நான் சைக்கிளில் விஸ்வாவும் சைக்கிளில் பழனி இருப்பாங்க. காலவைப்பட்டி அணிக்காக ஓப்பனிங் பவர் பிளே ஓவரை வீச சுரேஷ் தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக முதல் ஓவரையும் வீச வந்திருக்கார். 3 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டில் உடம்புக்கு போட்டால் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கே போகுது, விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க. முதல் பாலே டக் அவுட்டில் வெளியேறாரு பழனி. முக்கியமான மேட்ச்சில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். செகண்ட் பால் நல்ல யாருக்காரு மறுபடியும் நோண்டியிருக்காரு. க்ளோஸில் ஒரு ஃபீல்டர் கைக்கே போகுது. ஓடி வந்து தான் ட்ரை பண்ணார், அவரால் கேட்ச் பிடிக்க முடியலை. சிங்கிள். நான் சைக்கிள் இருந்த விஸ்வா ஸ்ட்ரைக் வந்துட்டார். சான்ஸ் தான் 50-50 தான், பிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ஆன் ஒரு நல்ல யாருக்காரு டிஃபென்ஸ் பிச்சிலே வச்சுட்டு 2 எதுவும் ஓடலை. டாட். நெக்ஸ்ட் ஆன் ஒரு புல் டாஸ். அது பனிஷ் பண்ணியிருக்காரா? இல்லை தான். பவர் பிளே சர்க்கிள்குள்ளே இருக்க ஃபீல்டர் துரத்தி போகிறாரு. அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன் அடிச்சிருக்காரு. பவுலரு 1 கூடுறாங்க. பவுலரே விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் விஸ்வா அவுட். 2வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தீராம்பாளையம். செம்மையாக ஃபயராக போயிட்டுருக்குங்க மேட்ச்சு. காலவாய்ப்பட்டி தீயாக இருக்காங்க ஃபீல்டிங்கில். நியூ பேட்ஸ்மேன் பரத் இயர்லியாகவே உள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில். ஒரு நல்ல யாருக்காருங்க டாட். ஓவர் முடியுது. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலவாய்ப்பட்டி பவுலிங்கில். 3 ரன் அடிச்சிருக்காங்க தீராம்பாளையம். இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ராமச்சந்திரன். தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் பவர் பிளே ஓவரை வீச வந்திருக்காரு. சைக்கிளில் சுதாகர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு இன்சிங் பால். லெக் சைட் ஆஃப் சைட் க்ளோஸ்லேயே வச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க. குயிக் சிங்கிள். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் டாட் பால். தேர்ட் ஒன்று மடக்கி அடிச்சிருக்காருங்க. 6ஆம் 4ஆம் தான் பார்க்கணும். 6 6 ஃபஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு வராங்க தீராம்பாளையம். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் உடம்புக்கு போட்டார். டட் பால். நெக்ஸ்ட் ஆன் ஒரு நல்ல யாருக்காரு நோண்டியிருக்காரு. கைக்கே போகுது. ஃபீல்டரில் ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிக்க முடியல. அவர் மிஸ் பண்ண பாலை அங்கே பவுண்ட்ரி குயிக்காக அந்த ஓவரில் 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவரில் நல்ல யாருக்காரு சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். அவர் அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 6. இந்த ஓவர் பிடிச்சி அடிச்சிட்டாங்க பவர் பிளேயர். ஒரு 6 ஒரு 4 ஒரு 6. 6ஓட 6ஓட செகண்ட் ஓவர் முடியுது. 20 ரன் அடிச்சிருக்காங்க தீராம்பாளையம். 2வது ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் பவர் பிளே ஓவரை வீச சுரேஷ். சைக்கிளில் சுதாகர் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். 6 லாங்கஸ்ட் 6. டவுட்டே இல்லை, 6 தான். 6. செகண்ட் பால் இப்போ அடிச்சிருக்காரு மறுபடியும் ஒரு 6. சூப்பர் உள்ள வரான்னு சொல்லிட்டு இருக்கல. அடுத்த 6 ஹாட்ரிக் 6 அடிப்பாரா சுதாகர்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அவுட் டாட் பால். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல.
சடன் பவுன்ஸ் டாட். 2 சிக்ஸை கொடுத்தாலும் மீதி இருக்க பேலன்ஸ் 3 பாலை சூப்பராக போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயர். லாஸ்ட் 1 பால் டாட் பால். 2 சிக்ஸை கொடுத்தாலும் பேலன்ஸ் இருக்க 4 பாலை சூப்பராக போட்டு போயிட்டாங்க. 2 அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. தீராம்பாளையம் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ரெங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் இன்சைடு எட்ஜு கீப்பர்கிட்ட டாட். செகண்ட் பால் தரையிலே உருண்டு வந்துருச்சு டாட். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். ஹாவி செட் ஸ்டெம்பிங் பண்ணிட்டாங்க. உள்ளே வரல ஒரு ஒயிட் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டாங்க ஒயிட். ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார். அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 6 இளையராஜா சந்தித்த ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில். செம்ம பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டார். சரியாக படலை. இல்லை ஒரு தப்பான த்ரோ. கீப்பரை ஓடி போய் அடித்தனால 2 ஈஸியாக ஓடிட்டாங்க. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோயர் ஆஃப் சைட் சைட்டில் தூக்கி விட்ருக்காரு. அங்கே ஃபீல்டர் சதா இருக்கார். அவர் கைக்கே போகுது. கேட்ச் பிடிப்பாரா? பேக்கப் அந்த ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. அவர் கையில் பட்டு விக்கெட். 6 அடித்த பேட்ஸ்மேன் அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹிட்டர் அவுட். பலிக்கு பலி. தொடர்ந்து விக்கெட்டை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தீராம்பாளையம். நியூ பேட்ஸ்மேன் விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 பால் கை பிடிக்கிறாரு. ஸ்லோயராக உடம்புக்கு போட்டாங்க. பாலை திருப்பி விட்ருக்காரு. கீப்பரே போடுறாரு. அங்கே யாருமே இல்லை. ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காரு. ஆனால் ஈஸி 2 ஓடிட்டாங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க தீராம்பாளையம். 45 ரன் அடிச்சிருக்காங்க. பாலுக்கு பால் தான் ரன் அடிக்கணும். சந்திரன் 5வது ஓவர் முதல் பந்து லெக் சைடில் ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டு ஓடுறாங்க ஃபாஸ்ட்டாக. 2 ரன் கேப்பில் பவுண்ட்ரிங்க. கேப்பில் ஃபைன் லெக்கில் ஓடி வந்து பிடிச்சிட்டாரு. விக்கெட் மிட் விக்கெட்டில் விக்கெட். 6 அடித்த பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. சுதாகர் அவுட். 5வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க தீராம்பாளையம். கோகுல் நியூ பேட்ஸ்மேன் அந்த உடனே லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு 2 ரன் ஓடுறாங்க. டீப்பில் ஃபீல்ட் இருக்கனால இல்லை சிங்கிள் தான் ஓட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் யாருமே இல்லை. ஆஃப் சைடில் 1 pitch 2 pitchல பவுண்ட்ரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டாங்க. 2 ஓடலை டாட். நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் காலில் பட்டு 2 ஓடலை டாட். ஒயிட் பால் ரீபால். கீப்பருக்கு பின்னாடி தொட்டு விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க சிங்கிள். 56 அடிச்சிருக்காங்க தீராம்பாளையம். ரெங்கா 6வது ஓவரை வீச ஃபஸ்ட் பால் இல்லை உள்ளே போட்டிருக்காரு. மிட் விக்கெட்டில் கைக்கே போயிருக்கானா. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்டில் அடிச்சுட்டு ஆஃப் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு 1 ரன் ஓட்டாங்க சிங்கிள். 12 ரன் தான் தேவை. அதனால் ஓடி எடுக்கிறாங்க. 3 ரன் எடுத்துட்டாங்க இதுவரை. கோகுல் ஸ்ட்ரைக்கில் 9 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு எட்ஜு ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே ஃபீல்டர் கைக்கே விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 பால் லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் டீப்பில் இருக்கனால 1 ரன் தான் ஓட முடிஞ்சது. ஃபீல்டர் கைக்கே பிரித்து சிங்கிள். லெக் சைடில் க்ளோஸில் தொட்டுவிட்டு 1 ரன் வேகமாக ஓடுறாங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு நடக்குது. 2.
ரிட்டன் திரும்பி ஆடி இருக்காரு. எஜ்ஜு கீப்பர்கிட்ட கேட்ச், விக்கெட். தேவையில்லாத ஒரு அவுட். 2 ரன் அடிச்சிருக்காங்க தீராம்பாளையம். 6 அடிக்கணும் தீராம்பாளையம், ஆனால் விக்கெட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து. ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு காலாவைப்பட்டிக்கிட்ட. பவுலர் ரமேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் ஹரி, நான் சைக்கிளில் சுதாகர், நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிளில் இருக்கார். 12 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். மேட்ச் ஆன் ஃபயர். லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் போகுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலு ஃபுல் டாஸ் பாலு. ஒரு ஃபீல்டர் இருக்கார் அண்டரில். விக்கெட். ஒரு ஃபுல் டாஸை அடிக்க தவறிட்டார் ஹரி. கைக்கே போயிருச்சு. 8 விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க தீராம்பாளையம். பேட்ஸ்மேன் புஷ்பராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 விக்கெட் தான் இருக்குது தீராம்பாளையத்திட்ட. நான் 6 ரன் அடிக்கணும். 2 விக்கெட் எடுப்பாங்களா இல்லை 6 ரன் அடிப்பாங்களா? மேட்ச் ஆன் ஃபயர். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஓவர்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் ரிசல்ட். ஒரு நல்ல யாருக்காரு லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு இல்லை ஓவர் த்ரோவில் மறுபடியும் ஒரு ரன் ஓடுறாங்க. ஒரு ரன். நியூ பேட்ஸ்மேன் சுதாகர் நான் சைக்கிள் தான் இருப்பேன். சைக் கவுண்டர் 5 ரன் அடிக்கணும். 4 அடித்தா டை, 5 அடித்தா வின். ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. திருப்பி விட்ருக்காங்க. கீப்பருக்கு பின்னாடி யாருமே இல்லை. 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன். மறுபடியும் லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிளை எடுத்துட்டாங்க. 4 ரன். 1 அடித்தா டை, 2 அடித்தா வின். 1 அடித்தா டை, 2 அடித்தா வின். இந்த பாலில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன். க்ளோஸ்லேயே போகுது. 9வது விக்கெட் இழக்கிறாங்க. மேட்ச் ஆன் ஃபயர். ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுக்கணும். 6 ரன் அடிச்சிருக்காங்க தீராம்பாளையம். 9 விக்கெட் ஆனால் லாஸ் பண்ணிட்டாங்க. 6 பாலுக்கு 2 அடிக்கணும். ஆனால் 1 விக்கெட் தான் கையில் இருக்குது. சதீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 6 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல யாருக்காரு கீப்பர் டாட். செகண்ட் பால் மறுபடியும் நல்ல ஒரு யாருக்காரு லெக் சைட் சைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. இல்லை ஒரு ரன் ஓட்டாங்க. மேட்ச் டை. 4 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். தேர்ட் ஒன். கைக்கே போயிடுச்சு. ஆனால் கேட்சை மிஸ் பண்ணுறாங்க. கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். சாரி, மேட்ச் சூப்பர் ஓவர் போயிருக்கும். ஆனால் மேட்சை வின் பண்ணுறாங்க. ஒரு ரன் அடிச்சுட்டு தீராம்பாளையம் ஃபைனலுக்கு போகிறாங்க. காலாவைப்பட்டி அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக